சூரியன்கிற கிரகம் ஆட்சி வீட்டிலேயே உச்ச வீட்டிலேயே நீச வீட்டிலேயே இருந்து அதோடைய தொடர்புல ராகு இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு வந்தே தீருது. ஏதோ ஒரு வகையில் இவங்க கோர்ட்டு படியோ ஸ்டேஷன் படியோ மிதிக்கிறாங்க. சனிங்கிறது நம்ம சொன்னது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம். கேதுங்கிறது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலம். இந்த சனியும் கேது ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ இவங்க சுயநலமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அதிகபட்சமாக சிந்தனை எல்லாமே ஒரு பொது நலமாக தான் இருக்கும். இந்த ரெட்டப்பட ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காலபுருஷ தத்துவத்துக்கு ரெட்டப்பட ராசியில் அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, இந்த மாதிரி விருச்சகம், இந்த மாதிரி ரெட்டப்பட ராசி இருக்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல கனவு வீடெல்லாம் கட்டுறாங்க, பிரம்மாண்டமாக வீடு கட்டுறாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கு பதிவு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பூர்வீக சொத்து. இதை பத்தி நம்ம எலாபரேட்டா பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இந்த பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்றதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் இருக்கலாம் இல்லையா? இந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஜாதகத்தில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? யாருக்கு அந்த பாக்கியம் அதிகமாக இருக்கும்? பூர்வீகம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் சனி இது ரெண்டுமே நம்முடைய பூர்வீகத்தை குறிக்குது. சூரியன் அப்படிங்கிறது என்னுடைய அப்பா இல்லைங்களா, என் பையன், இதையும் சொல்லுது. சனிங்கிறது என்னுடைய பாரம்பரியம், அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுது. இப்போ இவங்களுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் ஏற்படுறதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது அவங்களுக்கு சில சிக்கல் வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ சூரியன் சுக்கிரன் சனி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய பணம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது. இதில் என்ன பிரச்சனைனா செவ்வாய் ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான சொத்து வர்றதில் சில பேர் கேஸ் போட்டு ஜெயிக்கிறாங்க. அதாவது வழக்கு போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து. அப்போ இது ஒரு மல்டி காம்பினேஷனில் பார்க்க வேண்டியது இருக்குது. யாருடைய ஜாதகத்தில் எல்லாமே பார்க்கும்போது ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்குறவங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சூரியனுங்கிற கிரகம் ஆட்சி வீட்டிலேயோ உச்ச வீட்டிலேயோ நீச வீட்டிலேயே இருந்து அதோடைய தொடர்புல ராகு இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு வந்தே தீருது. ஏதோ ஒரு வகையில் இவங்க கோர்ட்டு படியோ ஸ்டேஷன் படியோ மிதிக்கிறாங்க. அது பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இவங்க விற்கிறாங்க இல்லைங்களா, இதுவுமே இந்த லிஸ்ட்டில் தான் வரும். இடம் வாங்குறது போக்குவரத்து சிக்கலில் கண்டிப்பாக இவங்க மாட்டிக்கிறாங்க. சுக்கிரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான பணம் ஈஸியாக அவங்களுக்கு வந்துடுது. இப்போ ஒரு சந்தேகம், சில பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காது. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும். இது எதனால சார்? அதான் எங்கள் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகிடும். அதாவது கன்னிலையும் சிம்மத்துலேயும் பரிவர்த்தனை ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே இருக்கும், ஆனால் இவங்களால அங்கே அனுபவிக்க முடியாது. இவங்க பேர்லேயே கூட நீங்கள் வேற ஆளுக்கு போனதை சொல்கிறீங்க, இவங்களுக்கே கேஸ் தீர்ப்பாகி இவங்க பேரே வந்தாலும் இவங்க அங்கே இருக்கக்கூடாது. அவங்க வெளியில் போனால் நிம்மதியாக இருப்பாங்க. அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இவங்க மனப்பிரபலம் ஆகிட்டே இருக்கிறாங்க, டெவலப் ஆக முடியாத தன்மையில் இருக்கிறாங்க. இவங்களும் என்னென்னமோ பண்ணுவாங்க. அதாவது அந்த கோயிலில் போய் இந்த கேரளாலாம் கூட்டி போய் மந்திரவாதிகளாம் அழைச்சிட்டு வீட்டில் யாகம் வளர்க்குறது, நம்பூதிரிகளை கூட்டி யாகம் வளர்க்குறது, இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட்டி யாகம் வளர்க்குறது, எலும்புச்சம்பளம் மந்திரிச்சு பண்ணுறது, வீட்டில் தேங்காயை கட்டி தொங்க வர்றது, இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவர் இருக்கவே முடியறதில்லை. இருந்தாலும் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்கி எந்திரிக்க மாட்டாங்க. இதே இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வெளியில் போய் ஊரில் போய் தங்கினாருன்னா நல்லா தூங்குவார். அப்போ அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நான் என் வீட்டில் இருக்கமில்லை, என் வீட்டில் எவனோ சேவனை வச்சுட்டான், நான் இருக்கக்கூடாதுன்னு என்னைய அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது போய் சாமியார்ட்டு கேட்குறாங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, உன் பங்காளி தான் செஞ்சுக்கான்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் பங்காளியில் முதல் பிரச்சனையாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க மேலே ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். உடனே இவங்க எல்லாம் நினைப்பாங்கன்னா இவங்க மைண்டில் ஒரு பங்காளி இருப்பார் இல்லைங்களா, அவங்களுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒருத்தர் பொதுவாக ஒரு விஷயம் சொன்னாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே கூட நம்ம பொதுவாக பேசிகிட்டே இருந்தாலும் கூட அவங்க மைண்டில் ஒருத்தர் இருப்பார், அவரை தான் நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனால் நம்ம இங்கே வேற ஒருத்தர் நம்ம என் மைண்டில் இருக்க நான் நினச்சி பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற நினச்சி கேட்டுட்டு இருப்பீங்க. இது போல் இருக்கக்கூடாது. அப்போ இப்படி ஆளுகள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு, அல்லது சூரியன் வேறு ஏதாவது கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அடிச்சு பிடிச்சி இவங்க வாங்கிட்டாலும் கூட அங்கே இருக்கிறது தேவையில்லைங்கிறனால. ஒருவேளை கேஸ்லாம் போட்டு வந்துட்டாலும் கூட இவங்க அங்கே இருக்கிறதுலையும் நிம்மதியாக இருக்க போகிறது இல்லை, இருக்க விடாது. ஒரு 2 வருஷம் 1 வருஷம் நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, நான் யார் தெரியுமானா, ஏன்னா இவங்களுக்கு தான்
அதே ஊரில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பன் வாழ்ந்த ஊரில் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு இவங்களா மைண்ட் செட்டில் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டுருப்பாங்க. அது தேவையில்லாத வேலை. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லாயிருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே படிப்படியாக டவுன் ஆகிறத அவரே உணர்வார். அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று அந்த இடத்த விற்றுட்டு காசாக மாற்றிடணும், இல்லையா யாருக்காவது வாடகைக்காக விட்டு போட்டு காசை வாங்கிக்கிறணும். வைக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா அங்கே அவர் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என் அனுபவத்தில் நான் பார்த்தது. சில பேர் அவங்களுக்கு அந்த சொத்து கிடைக்காது, அது வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை அநாத ஆசிரமம் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி வச்சிருவாங்க. பொது காரியங்களை பயன்படுத்துறது, பொது காரியங்களை பயன்படுத்துறது கண்டிப்பாக சூரியன் சனி கேது. ஏன்னா கேதுங்கிறது இது ஒரு பொதுப்படையான பார்வை, விசாலமான பார்வை கொடுக்காங்க. இங்கே நிறைய ஒரு பொது காரியங்களில் ஈடுபடுறாங்க இல்லைங்களா. அந்த காலத்தில் வந்து கிணறு வெட்டினாங்க பொதுமக்கள் குடிக்கிறதுக்காக, தண்ணி எடுக்கிறதுக்காக, ஊரணி கட்டினாங்க, ஊரணி வெட்டினாங்க, இந்த மாதிரி மண்டபம் கட்டினாங்க. நிறைய பேர் அப்போலாம் பஸ் வசதியில் இல்லாதனால நிறையா வழிப்போக்கு நடந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, மாட்டு வண்டியில் கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக தங்க காசு போட்டு பொது மண்டபம் கட்டினாங்க. பார்த்தீங்களா, சத்திரம் கட்டுறது இதெல்லாமே ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்காக. நிறைய வீடுகளில் திண்ணை வச்சு வீடு கட்டுறாங்க. கிராமத்தில் திண்ணை வீடு வச்சு கட்டின வீடுகளில் ஜாதத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா சனிக்கு எதிர்க்கும். சனிங்கிறது நம்ம சொன்னது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம், கேதுங்கிறது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலம். இந்த சனியும் கேது ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ இவங்க சுயநலமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க, ஆனால் அவங்களோட அதிகபட்சமாக சிந்தனை எல்லாமே ஒரு பொதுநலமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, தான் காரை பார்க் பண்ணும் பொழுது அடுத்தவங்க காருக்கு பிரச்சனை இல்லாமல், அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், கடைக்கு நேர் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறவங்க ஜாதத்தில் வாங்கி பார்த்தா சனிக்கு எதிர்க்கும். எவன் எக்கடு போட்டு போனால் எனக்கு என்ன, நான் வந்து இப்படி தான் நிப்பாட்டுவேன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியே, அதுவும் சுயநலமாக இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி, அது நம்ம அடுத்தது பேசிக்கலாம். இவங்க ஜாதெல்லாம் வந்து சனிக்கு அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சனி ராகு வந்து அது யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல, தான் வேலை ஆனால் சரிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் சனிக்கு இது மட்டும்தான் இவங்க தன் காரியத்தை சாதிப்பாங்க, ஆனால் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. இவங்களால மட்டும்தான் ஒரு பொது காரியம் செய்ய முடியும், கோவில் கட்ட முடியும், பொதுமக்கள் குடிக்கிற மாதிரி தண்ணி டேங்கை வைக்க முடியும். ஓடி போய் டக்குன்னு இப்போ வெயில் காலம் வரப்போகுது அப்படின்னா ஓடி போய் டக்குன்னு ஒரு நீர்மூர் பந்தல் அமைக்கிறது இவங்க தான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இவரே வந்து தேவையான தன் தேவைக்கு செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது கொஞ்சம் அந்த மனசு இறங்கிடுவார் இவர், இல்லைங்களா. இவங்களுக்கு தான் வந்து கோவிலுக்கு போகிறது, சொத்து போகிறது, இன்னும் சொல்லப்போனால் போராடி வாங்கி பொது காரியத்துக்கு கொடுக்குறாலையும் நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா. அதாவது என்னென்னா, அந்த கேஸில் நான் தோக்கக்கூடாது, எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வந்தே தீரணும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. இவங்க தான் களத்தில் இறங்குவாங்களே. இவங்க தான் இறங்கி என்ன செய்வாங்கன்னா, வாங்கி பொதுமக்களுக்கு எழுதி கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது, சில இடங்களில் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருவாங்க, ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இதை வந்து இந்த இடத்த விற்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அந்த வட்டி வாங்கி நீங்கள் அன்னதானத்துக்கு கோயிலுக்கு என் பேரில் செஞ்சுருங்க, எங்கள் அப்பா பேரில் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கு எதிர்க்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொத்து வச்சு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கிடைக்காதவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தோட பிராப்தம் இருக்கும், அசால்ட்டாக ஜாக்பாட் அவங்களுக்கு அந்த வாடகை காசு வரும். யாருக்கு அந்த மோகம் அதிகமாக இருக்கும்? பாக்கியம். சூரியனும் குருவும் ஒரு கட்டத்தில் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து ஈஸியாக வந்துடும். இவங்க அப்பா தாத்தா சொத்து மட்டும் இல்லை, இவங்க மாமனார் சொத்து இவருக்கு வந்துடும். அது இன்னும் எவ்வளோ பெரிய ஜாக்பாட் பாருங்க. ஏன்னா இவர் கட்டுற வீட்டில் ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஆண் வாரிசு இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வெளியில் போயிடலாம், அல்லது அந்த வீட்டுக்கு அவருக்கும் கான்ட்ராக்ட்லாம் போயிடலாம். மாமனார் என்ன செய்வார் அப்படின்னா மருமக பேர் எழுதி வச்சுருவாரு, அல்லது மனைவி பேர் அதாவது மக பேர் எழுதி வச்சுருவாரு. இது ஆட்டோமேட்டிக்காக இவர் அனுபவிச்சுட்டுப்பார். அதே மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இருக்கும். அங்கேயே போய் ஒரு வேலை வரைக்கும் போகாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் ஜம்முன்னு இருப்பார். ஆனால் அவருக்கு நிம்மதியாக இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் மாமனார் சொத்தை அல்லது தன்னுடைய மூதாதையர்கள் சொத்தை அருமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடக்கூடிய அமைப்பில் யாருக்கு இருக்குது அப்படின்னா சூரியன் குரு சுக்கிரன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்ந்துருது. ஓகே, ஒரு சில பேர் நல்லா சொத்து வாங்குவாங்க சார், அமோகமாக வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அசால்ட்டாக, அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியாது. அவங்க ஆனால் கஷ்டம்லாம் பட மாட்டாங்க, பட் வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த டியூ கட்டுறதுக்கு கஷ்டப்படுற கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் எப்படி? இந்த ரெட்டப்பட ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காலபுருஷ தத்துவத்துக்கு ரெட்டப்பட ராசியில், அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, இந்த மாதிரி விருச்சகம், இந்த மாதிரி ரெட்டப்பட ராசி இருக்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா
அவங்க நல்ல கனவு வீடெல்லாம் கட்டுறாங்க, பிரம்மாண்டமாக வீடு கட்டுறாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைப்படை ராசி இருக்கிறவங்களில் வீடு கட்டி அவங்க கஷ்டப்பட்டாலும் வீடு கட்டிடுறாங்க, அதுலேயே ஏதோ ஓட்டிடுறாங்க. ஆனால் இவங்க வீட்டை கட்டிட்டு அதில் இருக்க முடியாமல் வெளியில் போய் தங்கிக்கிட்டு இந்த வாடகை காசை வாங்கி வேறு பக்கம் வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருது. அப்போ இந்த வீட்டில் நேரில் பார்க்குறவங்க என் வீட்டில் ரெட்டப்படை ராசி தான், நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லை, அவங்க வீட்டில் யாராவது ஒற்றைப்படை ராசி ஒருத்தர் இருந்தால் கூட போதும், அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா, சந்திரன்கிற கிரகம், ஏன்னா வீடு வாகனம் இதெல்லாமே வந்து 4ஆம் இடம் தான் குறிக்குது. அப்போ சந்திரன்கிற கிரகம் யார் ஜாதகத்துலையாவது டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, சந்திரன் ராகுவோட கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. நான் சொன்னது போல் இந்த சந்திரன் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுல சிக்கல் இருக்குது. மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி. வணக்கங்க.